நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கணிதத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது தீயோர் சகவாசத்தால் விளையும் தீய செயல்கள் என்பதை பற்றி. அதாவது நல்லோர்களுடைய சகவாசத்தால் பல நல்ல பண்புகள் நம்மக்கிட்ட வர்ற மாதிரி, தீயோருடைய சகவாசத்தால் அவர் நல்லவராக இருந்தாலும் பல தீய குணங்கள் அவருக்கு வர ஆரம்பிச்சு விடுது அந்த தீயோருடைய சகவாசத்தால். அதனால் நல்லவங்களாக இருக்கிறவங்க என்றைக்குமே தீயவர்களுடைய கெட்டவர்களுடைய சகவாசத்தை வச்சிக்கக்கூடாது. அதனால் நல்லவர்களுக்கும் அது கேடாக போய் முடிஞ்சிடும். இதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய நேரத்தில், நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் அவங்க நரகத்துக்கு போய் இருக்கிறாங்க, அவங்க நரகத்தில் எதுக்காக போடப்பட்டாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அப்படின்னு சொன்னால், சொர்க்கவாசிகள் கேட்குறாங்க அந்த நரகவாசிகளை பார்த்து, நீங்கள் ஏன் நரகத்தில் போய் இருக்கிறீங்க, எதனால நீங்கள் நரகவாசியாக ஆயிட்டீங்க என்பதாக நரகவாசிகள் சொல்கிறாங்க. 4 விஷயத்த சொல்கிறாங்க. அந்த 4 விஷயத்தில் முதலாவது விஷயம் தொழுகை, அதில் அசட்டையாக இருக்கிறது, அந்த மாதிரி தொழக்கூடிய மக்கள்கிட்ட சேராமல் இருக்கிறது. 2வது ஏழைகளுக்கு உதவாமல் இருக்கிறது, ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறது, சதக்கா கொடுக்காமல் இருக்கிறது. இது 2வது விஷயம். 3வது விஷயம், இந்த தீயோருடைய சகவாசத்தால் இவங்களும் கெட்டு போய் அல்லாஹ் மறந்த நிலையில் இருந்ததுனால நரகவாசி ஆகிட்டாங்க. 4வது விஷயம் கியாமத்துடைய நாளில் கூலி வழங்கக்கூடிய நாளை பொய்யாக்கிக்கிட்டு இருந்ததுனால. இந்த 4 விஷயத்தினால அந்த நரகவாசிகள் அதில் போய் நரகத்தில் போய் அவஸ்தைப்படுறாங்க. அல்லாஹ் நம்ம எல்லோர்களையும் பாதுகாத்து காப்பாற்றி அருள் புரிவானாக. நம்ம எல்லோர்களையும் சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன். இதில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால், 3வது விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த தீயோருடைய சகவாசத்தால் என்னென்ன தீமைகள் விளையுது அப்படின்னு. அப்போ அந்த தீயவர்கள் என்ன சொல்கிறாங்க சொன்னால், நாங்கள் அப்படிப்பட்ட அந்த கெட்டவங்களை நாங்கள் எப்படி நினச்சோம் அப்படின்னு சொன்னால், அவர்களுடைய சொல் செயல், அவர்களுடைய எண்ணம் எல்லாமே சரியாக இருக்கும்னு சொல்லி நினச்சி நாங்கள் அவர்களை எங்களுடைய உற்ற நண்பர்களாக, உற்ற நேயர்களாக நாங்கள் மதித்து அவங்கள நாங்கள் பின்பற்றணும். அவர்களுடைய வழியை நாங்கள் பின்பற்றி நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் நடந்துக்கிட்டோம். அதன் காரணமாக எங்களுக்கு இன்றைக்கி கேடு ஏற்பட்டுச்சு என்பதாக அவங்க சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட வரும், ஷைத்தான் இந்த மாதிரிலாம் வழி கெடுப்பான் என்பதை உத்தேசித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்காங்க, அல்லாவிற்காக ஒருவனை நேசித்துக்கொள், அல்லாவிற்காக ஒருவனை வெறுத்து விடு என கூறியுள்ளார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, மிஷ்காத்துலலாம் பதிவாயிருக்குது. அதாவது ஒருத்தன் வேறொருவனை நண்பனாக ஆக்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாவுக்கு பொருத்தமான செயல் அவங்கக்கிட்ட இருக்கணும். குர்ஆனுடைய விஷயங்கள், ஹதீஸுடைய விஷயங்கள், சஹாபாக்களுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள், சஹாபாக்களை பின்பற்றக்கூடிய தன்மை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்கணும்னு சொன்னால், இவர் யாரை நண்பராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கிட்ட இருக்கணும். அப்படிப்பட்ட நண்பர்னால அவரை ஏற்று அவரை வழியில் நம்ம பின்பற்றி நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த நண்பரோடு சேர்ந்து இருக்கிறோன்னு சொன்னால், பலவிதமான நன்மைகள் இவர்கிட்ட உருவாகும். இவர்கிட்ட உருவாகுறதுனால என்னாகனா, பலவிதமான நல்ல அமல்கள் இவங்க செய்வாங்க. அந்த நண்பரும் செய்வார், இந்த நண்பரும் செய்வார். இதன் காரணமாக இவங்களுக்கு என்னாகுன்னா, நிறைய நன்மைகள் இவங்களுக்கு சேரும். இப்போ இவங்க சொர்க்கவாதி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி முறையில் நண்பனை தேர்ந்தெடுத்து நேசிப்பது இறைவனுக்காக நேசிப்பதாகும். இப்போ ரசூல் ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா, ஒருவனை நேசிக்கிறதா இருந்தால் இறைவனுக்காக நேசித்துக்கொள், அல்லாவுக்காக நேசித்துக்கொள்னு. அந்த ஒரு இதில் வரும். இவர் அல்லாவுடைய நேசர் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவரை நேசித்து
அவரோட சேர்ந்து இருக்கிறது, அவரை வந்து அவர் வழியே போகிறது, இதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறது அந்த ஒரு வகையில் வரும். இப்போ ஒருத்தர் வந்து அல்லாஹ்வுக்கு பொருந்தாத செயல்களை செய்கிறாரு, அப்போ வந்து அவரை வந்து நம்ம திருத்துறதுக்கு முற்படணும். அவரை அப்படியே விட்டுறக்கூடாது. அவர் வந்து அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களை செய்கிறாரு, தீனுக்கு மாற்றமான செயல்களை செய்கிறாரு, குரானுக்கு மாற்றமான செயல்களை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் நம்ம திருத்தணும். திருத்துறதுக்காக முற்படணும். அப்படி திருத்த முடியல அப்படின்னு சொன்னால், நம்மளால் திருத்த முடியல, அவர் திருந்துற மாதிரியும் இல்லை அப்படின்னு சொன்னால், அவனது உறவை வந்து கத்தரித்து கொள்ளணும். அவனோட உறவு கத்தரிச்சிடணும், வேண்டாம் அப்படின்னு. இல்லை அப்படின்னு சொன்னால் அவனோட கத்தரிக்காமல், அவனோட உறவை துண்டிக்காமல் நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவன் வந்து என்ன பண்ணுவான்னு சொன்னால் நல்லவனையும் கெட்டவனாக்கிடுவான். அவன் வந்து நல்லவனையும் கெட்டவனாக்கி அவனுடைய வழியில் கெட்டவனுடைய வழியில் கொண்டு போயிடுவான். இந்த மாதிரி நம்ம வந்து அந்த உறவை வந்து துண்டிக்கல அப்படின்னு சொன்னால் இவனுடைய வாழ்க்கையும் கெட்டு போயிடும். இப்படி நம்ம துண்டிச்சோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இது இறைவனுக்காக வெறுப்பதாகும். ஏற்கனவே ரசூல் சொன்னாங்க இல்லையா, அல்லாஹ்விற்காக ஒருவனை நேசித்துக்கொள், அல்லாஹ்விற்காக ஒருவனை வெறுத்து விடுன்னு சொல்லி வருது பாருங்க. அதில் வந்து இறைவனுக்காக வெறுக்கிறது இந்த லிஸ்ட்டில் வந்துடுது, இந்த வகையில் வந்துடுது. தீயவர்களுடன் சகவாசம் வைத்து கொண்டிருப்பவர்கள் வந்து பல தீய செய்கைகளை செய்வதற்கு வந்து துணிஞ்சு, அதனால் என்ன ஆகும்னு சொன்னால் மனித தன்மையே இழந்துடுறாங்க. இந்த மனித தன்மையை இழந்துறதுனால என்ன ஆகும்னு சொன்னால், உலகத்தில் வந்து பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான சிக்கல்கள் வந்து ஆரம்பிக்கிறதோடு மட்டும் இல்லை, இது மனிதனை கடைசியில் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இதெல்லாம் வந்து ஒரு மனிதன் வந்து தீயவர்கள் சகவாசம் இருக்க இருக்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவருடைய வாழ்க்கையில் வருது அப்படின்னு சொன்னால், அந்த தீயவர்கள்கிட்டையும் அந்த மாதிரி விஷயம் வருது, அந்த தீயவரோடு சேர்ந்து இருக்கக்கூடியவர்கிட்டையும் அந்த மாதிரி விஷயங்கள் வருது. அதை எப்படி வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட வந்து எப்போ அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையோ, அந்த தீனுடைய ஒரு தேட்டம் இல்லையோ, தீனுடைய ஒரு நம்பிக்கை இல்லையோ, அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இல்லையோ, மறு உலகத்தை பற்றிய நம்பிக்கை இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட அந்த குரானுடைய வாழ்க்கை இல்லையோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதர்கிட்ட, ஹதீஸுடைய வாழ்க்கை இல்லாத ஒரு மனிதர்கிட்ட எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவர்கிட்ட ஆடம்பர வாழ்க்கை வந்துடும், அவர்கிட்ட அகம்பாவம் வந்துடும், நல்லோர்களை பழிக்கக்கூடியவர் ஆயிடுவார், கொள்கை தவறி என்னாகும், தீன் மேலே பக்தி இல்லாமல் அவர் போயிடுவார். அப்புறம் பிறரை எப்போதுமே தூற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய மனிதராகிடுவார், எப்போதும் பிற மனிதர்களை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய மனிதராகிடுவார். தங்கக்கிட்ட யார் ஒத்துழைச்சி இருக்காங்களோ அவங்கள தான் சேர்த்து வச்சுப்பாங்க, யார் ஒத்துழையாமல் இருக்கிறாங்களோ அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் துன்பத்தில் போய் சிக்க வச்சுருவாங்க. அவங்கள போய் கஷ்டத்தில் சிக்க வைக்கிறதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். மார்க்கத்தினுடைய சட்டத்தை வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் புறக்கணிச்சிருவாங்க. மார்க்கத்தில் தீன்படி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அக்கறை அவங்களுக்கு இருக்காது. அதை புறக்கணித்து வாழக்கூடியவங்களாகிடுவாங்க. குரானில் என்ன இருக்கோ அதை புறக்கணிக்கக்கூடியவங்களாகிடுவாங்க. ஹதீஸினுடைய விஷயத்த புறக்கணிக்கக்கூடியவங்களாக ஆகிடுவாங்க. பிறரை திட்டுறது, அவமானப்படுத்துறது, அந்நிய பெண்களை வந்து நாடுறது, அவர்களை பற்றி தகாத வார்த்தைகளை சொல்கிறது, பிறர் மேலே வந்து அவதூறாக சொல்கிறது, எதையாவது வந்து சொல்லி அவங்க மானத்தை பறிக்கிறது, அதே மாதிரி மற்றவர்களுடைய நடையுடைய கஞ்சாடை கைசாடையை காட்டி பரிகாசம் பண்ணுறது, நிராபராதியை குற்றவாளியாக்குறது, அண்டை வீட்டுக்காரங்களுக்கு தொல்லை கொடுக்கறது, வஞ்சிக்கிறது, பொய் சத்தியம் செய்கிறது, உண்மையான முஸ்லீம்களுடைய நல்ல செயலை அதை பார்த்து பரிகாசம் பண்ணுறது, அப்புறமா புறம் பேசுறது, இல்லாததை கற்பனையாக சொல்லி சிரிக்க வைக்கிறது, தன்னுடைய குலப்பெருமையை பெருசாக சொல்கிறது, அடுத்தவங்களுடைய குலப்பெருமையை கேவலமாக மதிக்கிறது, பிறரை பற்றி என்னென்ன விஷயத்த மறைக்கணுமோ அந்த மாதிரி விஷயத்த மறைக்காமல் அம்பலப்படுத்தி எல்லாரும் அவரை வந்து குறைவாக மதிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக முயற்சி பண்ணுறது, இதெல்லாம் வந்து தீய செயல்களில் மூழ்கி கொண்டு இருப்பவங்கள தான் இது குறிக்குது. இந்த மாதிரி தீய செயல்கள் யார் யார் செய்கிறாங்களோ, அவங்கக்கிட்ட யார் சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்களும் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அதனால் நாம் எப்போ இந்த மாதிரி தீனுக்கு மாற்றமாக செய்கிறாங்களோ அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நம்ம சேரக்கூடாது. முடிஞ்சால் அவங்கள திருத்தணும்,
இல்லைன்னு சொன்னால் யார் யார்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குதோ அவங்களுடைய உறவையே துண்டிச்சுக்கணும். அவங்களுடைய உறவை என்ன செய்யணும், அவங்கள துண்டிச்சு அவங்க வெறுக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களோட எந்த விதமான ஒரு குடுக்கல் வாங்கல் கூட வைக்கக்கூடாதுன்றாங்க. அந்த அளவுக்கு அவங்க சொன்னால் தான் அவங்க என்ன செய்வான்னு சொன்னால் அவங்க திருந்துவாங்க. அவங்க திருந்துறதுக்காகத்தான் அந்த உறவை துண்டிக்க சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் இவரும் நல்லவரும் கெட்டவராக மாறிடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவர் தன்னை பாதுகாக்கிறதுக்காக அந்த கெட்டவங்களோட என்ன செய்கிறது, அவங்கள சொல்லி திருந்த முயற்சி பண்ணுறது. அல்லாஹ்கிட்ட துவா கேட்கணும், முயற்சி பண்ணணும். அதுக்காக அப்படியே விட்டுறக்கூடாது, முயற்சி பண்ணணும். அதாவது ஒரு மனிதனை வெறுக்கக்கூடாது, அவருடைய செய்கைகளை வெறுக்கணும்னு சொல்லி நம்ம ஹதீஸினுடைய விஷயங்களில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம அந்த செய்கைகள், அவர் தவறான செய்கைகள் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி வெறுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த மனிதனை நம்ம வெறுக்கல. அந்த மனிதனுடைய உறவை துண்டிக்கிறது அவருடைய செய்கைகள், அதை துண்டிக்கிறது தான் அந்த மனிதனை துண்டிக்கிறது. அதுதான் அதுக்கு அர்த்தம். அப்போ அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட நம்ம உறவை வச்சுக்காம என்ன செய்யணும், நாம் நம்மளுடைய தீனுடைய விஷயங்களை நம்ம அவங்கக்கிட்ட எடுத்து சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் அவங்கள விட்டு விலகிடுறது. அவங்கள விட்டு விலகிட்டு அவங்களோட சேர்ந்து இருந்தோம்னு சொன்னால் நம்மளையும் அவங்களுடைய லிஸ்ட்டில் தான் அல்லாஹ் சேர்ப்பான். உலக ரீதியாகவே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பொறுக்கிக்கிட்ட இன்னொரு பொறுக்கி ஒரு நல்லவன் சுற்றுறான் அப்படின்னு சொன்னால் அவனையும் பொறுக்கின்னு தான் லிஸ்ட்டில் சேர்ப்பாங்க. நாம் அந்த வீணான வெற்றியில் மூழ்கி கொண்டு இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த குறிக்கப்படுது. அப்படிப்பட்ட மக்களோடு சேராமல் நாம் தனிச்சு இருக்கணும். சுயமாக தீன்படி நம்ம நடக்கணும். நாம் அவங்களுக்கு தாவத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணுமே ஒழிஞ்சு அவர்களுடைய தாவத்தை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்கள் கெட்ட விஷயத்துக்கு தாவத்து கொடுக்குறாங்கன்னா நாம் அதை ஏற்றுக்கிடாமல் நல்ல விஷயத்தின் பக்கமாக நாம் அவங்களுக்கு தாவத்து கொடுத்து நாம் அழைப்பு கொடுக்கறதுக்காக பார்க்கணும். அழைப்பு கொடுத்து அவங்க நம்ம வழிக்கு வந்தால் சரி, வரலன்னு சொன்னால் நாம் அவங்க வழிக்கு போயிடக்கூடாது. அவங்களுடைய எந்த ஒரு கெட்ட செயல்களுக்கும் நாம் உறுதுணையாக போகக்கூடாது. எந்த ஒரு செயலுக்கும் அவங்களோட சேர்ந்து போயிடக்கூடாதுன்றது தான் துண்டிக்கிறது. அந்த உறவை துண்டிக்கிறதுன்றது அதுதான். அவங்களுடைய கெட்ட தொடர்பை துண்டிக்கிறது. அவர்களுடைய கெட்ட வழியோடு நம்ம போகாமல் துண்டிச்சுக்கிறது. அவர்கள் கெட்ட வழியில் நம்ம இழுத்துட்டு போவாங்க, நம்ம அதை துண்டிச்சுட்டு அதை விட்டு வெளியே வந்துடணும். நாம் நல்ல வழியில் நம்ம வந்துடணும். அதுதான் அவங்கள வெறுக்கிறதுன்றது அதுதான். அப்போ இந்த மாதிரி கேவலமான தன்மை உடையவர்களுடைய சகவாசத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் அந்த மாதிரி புத்தி வந்துடும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் நல்ல விஷயத்தின் பக்கமாக நம்ம தீன்படி நடக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் போட்டு நல்லவர்கள்கிட்ட நம்ம சேர்ந்து அவர்களோடு நம்ம சேர்ந்து நாமளும் நல்லவர்களாக மாறணும், மற்றவர்களையும் நல்லவர்களாக மாற்றணும். எல்லாம் எல்லாம் நம்ம அனைவர்களுக்கும் இந்த தீனுடைய விஷயத்தை விளங்க கிருபை செய்வானாக. இன்னும் அதிகம் விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளிலே இன்ஷா அல்லாஹ் நாம் சந்திப்போம். நாளை வேறு ஒரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தோழன் MH மாலிக் முகமது.